உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாக போறாரு. ஜூலை மாதம் 28 சிம்மத்திலிருந்து செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி கன்னிக்கு வர்றாங்க. கன்னிக்கு வரக்கூடிய செவ்வாய் செப்டம்பர் 13 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 47 நாட்கள் கன்னி ராசியிலேயே இருக்க போறார். அப்படி அந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் கும்ப ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை சொல்லவிருக்கிறார், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக ஆழமாக ஆராய்ந்து பார்க்குறோம். அதற்கு முன்னாண்ட நம்ம நிறைய பதிவுகள் கும்பராசிக்கோசரம் போட்டுட்ருக்குறோம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அது போக உங்களுடைய ஜாதகத்தையுமே அனுப்பிச்சு உங்களுடைய டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ கும்பராசிக்கு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. கும்பராசிக்கு எத்தனாவது இடத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னா, இப்போ 8வது இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க கும்பராசிக்கு. கும்பராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியும் 3ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடமான தொழிலையும் 3ஆம் இடமான உங்களுடைய வெற்றியையும் உங்களுடைய முயற்சியையும் 8ஆம் இடத்துல இருந்து கண்டிப்பாக கெடுப்பார். கும்பராசிக்காரங்களே நல்லா அந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த பீரியட்ல நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, இல்லை இதற்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக உங்க பிஸ்னஸ்ல பிரச்சனைகள் வரும். இப்போ பெரிய அமௌண்ட்டை பிஸ்னஸ்ல இறக்க வேண்டாம். பெரிய பெரிய கான்ட்ராக்டை நீங்க ஒத்துக்க வேண்டாம். ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு சொல்லி யாரு கூடயும் கூட்டு சேர வேண்டாம். அது போக வேலையில இருக்கிறவங்களும் கவனமாகவும் கண்ணும் கருத்துமாகவும் யாருக்கிட்டையுமே அதிகமாக பேசாமல் அளவாக பேசிட்டு உங்க வேலை உண்டு நீங்க உண்டு அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த பீரியட்ல உங்க வேலையை காப்பாற்றிக்க முடியும், உங்களுடைய பிஸ்னஸை காப்பாற்றிக்க முடியும். ஃபஸ்ட்டே ஜென்ம சனியில நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, நிறைய அவதிப்பட்டுட்டீங்க, நிறைய இழந்துட்டீங்க. இப்பவும் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சரியில்லை. ஆனால் அதே செவ்வாய் பகவான் தனது 8ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 3ஆம் இடத்தை, அதே செவ்வாயுடைய வீட்டை செவ்வாயே பார்க்கிறார். இதுதான் உங்களுக்கு யோகம். ஒரு ஜாக்பாட்டான டைம் தான். 3ஆம் இடத்தை, உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தை அதே செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். இங்கதாங்க உங்களுக்கு சூப்பர் டைம் வருது. அப்போ உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தை செவ்வாய் பகவானே பார்க்கும்போது உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ், ஒரு வேலை, ஒரு முயற்சி, இதில் எல்லாத்திலுமே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதில் வெற்றி அடைவது நீங்க தான். உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாலும் சரி, யார் கெடுதல் பண்ணாலும் சரி, யாருனால நீங்க நஷ்டப்பட்டாலும் சரி, அது எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் பகவான் ஈடுகட்டிடுவார். அப்ப யாரு உங்களுக்கு துரோகிகள், யாரு உங்களுக்கு எதிரிகள், யாரு
உங்களுக்கு ஆகாதவங்க யாரு அப்படிங்கிறத இந்த செவ்வாய் பகவானே காட்டி கொடுத்துருவாரு. வெளிநாட்டில் கும்பராசிக்காரங்க நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அது போக வெளிநாட்டில் உள்ளவங்களும் இப்போ வந்து ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஹாங்காங், யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இது மாதிரி நிறைய கண்ட்ரியில், நார்வே, இத்தாலி, இது மாதிரி நிறைய கண்ட்ரியில் நிறைய பேர் கும்பராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. வேலை கிடைச்சும் சம்பளம் கிடைக்காமல், உங்களுடைய அறிவுக்கு தகுந்த, உங்களுடைய திறமைக்கு தகுந்த, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காமல், கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு வேதனைப்பட்டுட்டு உங்களுடைய லட்சியத்தை அடைய முடியாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கும்பராசிக்காரங்க லட்சியவாதிகள், எடுத்த லட்சியத்தை முடிக்கணும் பாடுபடுறவங்க. அதே சமயத்தில் அவங்க யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் எங்கே போனாலும் எதிர்ப்பு, போட்டி, பொறாமை. சொந்த பந்தத்திலையும் போட்டி, பொறாமை. தன் கூட பிறந்தவர்களாலையும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனஸ்தாபங்கள், மனசங்கடங்கள். பழக்க வழக்கத்திலையும் அவங்களுக்கு திருப்தி இல்லை. எவ்வளவுதான் உங்க கூட பழகினாலும் உங்களை கெட்டவங்க தான் சொல்றாங்களோ இல்லையோ, நல்லவங்க சொல்லல. அவங்க கெட்டவங்கன்னு சொன்னா நீங்க கெட்டவங்க ஆயிர போறது இல்லை. அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க. உங்க ரூட்ல நீங்க போயிட்டே இருங்க. இவ்வளவு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களை காப்பாற்றும், உங்களுக்கு நல்ல வழிவிடும். 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இருந்தாலும் அது பார்க்கக்கூடிய பார்வை உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷனோ, உங்களுக்கு முன்னேற்றமோ, உங்களுக்கு சம்பள உயர்வோ கண்டிப்பாக நல்லா இருக்கும். அது போக உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறாங்க. செவ்வாயும் சனி பார்த்துட்டாவே விபரீதம், அதாவது போர்க்களம். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்காது, பகை, பிரச்சனை, சண்டை சச்சரவு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கச்சேரி, ஜெயில் வாழ்க்கை, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நிறைய வரும், அவதூறு. ஆனால் இப்போ அப்படி நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஏன்னா அந்த சனி பகவான் வக்கர கதியிலிருந்து அந்த செவ்வாயை பார்க்கறதுனால அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தோஷத்தை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சனி பார்வைப்பட்டு தோஷத்துக்கு பதிலாக யோகத்தை செய்ய போகிறார். இதுதான் விபரீத ராஜயோகம். கும்பராசிக்காரங்களே, உங்களுக்கு அற்புதமான டைம் தான், பயந்துக்கவே வேண்டாம். நீங்க நினைச்சதை சாதிக்க போறீங்க. நீங்க நினைச்சதை இப்ப செய்யலாம், நினைச்சது உங்களுக்கு நடக்கும். கவலையே படாதீங்க, நல்லா இருப்பீங்க. அது போக உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் அதே செவ்வாய் பகவான் பார்க்குறாங்க, தனஸ்தானத்தை. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக, வீரமாக, துணிச்சலோடு செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அது போக கும்பராசியில் பிறந்த பெண்கள் நிறைய பேர் மனவேதனையோடும், மன கஷ்டத்தோடும், குழப்பத்தோடும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. காரணம், உங்களுடைய கணவர் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து திடீர்னு அடுத்தவங்களை நம்பிடுவார், அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருவார், உங்களை கேட்காமலேயே வெளியில் எல்லாமே செஞ்சிடறாரு. இதனால அவர் பாதிக்கப்படுறதை நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க. நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இதற்கு மேலேயாவது கேட்பாங்களா சார்? கண்டிப்பாக அவர் பட்டு தெளிஞ்சிட்டார். இதற்கு மேலே நீங்க சொல்றதை கேட்பாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. கணவன் மனைவி சந்தோஷம், மன ஒற்றுமை, மன திருப்தி எல்லாமே நல்லா இருக்கும்.
நீங்கள் பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கும், சில குழப்பங்கள் வந்திருக்கும். கண்டிப்பாக பிரிஞ்சு போக மாட்டீங்க, எப்படியும் சேர்ந்துருவீங்க. அப்படி பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த பீரியடு, இந்த செவ்வாய் பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.